ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு லஞ்சுக்கு ஏற்ற மாதிரி 7 விதமான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டெய்லி லஞ்சுக்கு என்ன சைட் டிஷ் செய்கிறதுன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் இந்த 7 விதமான சைட் டிஷ் ரெசிபீஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7 நாளைக்கும் 7 விதமான ருசியான பொரியல் வறுவல் செஞ்சு அசத்துங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி நீட்டமாக நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணின உடனேயே இதை சுத்தமான தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்போ தான் கத்திரிக்காவோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அடுத்து இந்த வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் குறகரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாவை நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வெந்து குழையணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துருங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்து வதக்குறப்ப நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். மூணு நிமிஷம் அப்புறமா இதை மூடி வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சுக்கோங்க. மூடி வச்சு வேக வைக்கிறப்ப கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக அழகாக வெந்து வரும். இடையில மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு 3/4 வாசி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் கத்திரிக்காய் முழுமையாக வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மசாலா பொடியை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த பொடியை கடைசியாக தான் சேர்க்கணும். நீங்கள் முன்னாடியே சேர்த்திங்கன்னா வறுவல் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேர்த்த பொடி கத்திரிக்காவோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்தால் போதும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வெறும் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. இதோட தோலை லைட்டாக சீவி எடுத்துடலாம்.
இப்போ 2 சைடும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வறுத்து எடுக்கிறப்ப உடையாமல் நல்லா வரும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் நல்ல சூடான தண்ணி சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இது மாதிரி நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுப்பில் தண்ணி சூடு பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. வாழைக்காவை கையில் எடுத்து அமுக்கி பார்க்குறப்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ வறுவல் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்பு சீரகத்தூள். சோம்பு சீரகமும் சம அளவாக எடுத்து இடிச்சிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பல்லு பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லா வாழைக்காயிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாழைக்காவை உள்ளே சேர்த்துருங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பேனில் படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்து நல்லா முறுமுறுன்னு ஆனதும் நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் நல்லா வெந்து முறுமுறுன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ வெண்டைக்காவை நல்லா கழுவி தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காவை கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அகலமான தட்டில் வச்சுட்டு ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் நல்லா காய வச்சுக்கோங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா அந்த வழுவழுப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே பாதி பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க.
வெங்காயம் முழுமையாக வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே வெண்டைக்காவை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டு நிமிஷம் அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தயிர் சேர்த்து வதக்கிறப்ப அந்த வழுவழுப்பு தன்மை நல்லா கம்மியாகி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இடையில இடையில கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டார்க்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான வழுவழுப்பு இல்லாத வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவு கேரட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி உப்பு சேர்த்து ஊற வைக்கிறதால கேரட் சீக்கிரமாகவே வதங்கி நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாவை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து துருவி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் கேரட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம கேரட் ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. ஊற வச்ச தண்ணியே சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இடையில இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. கேரட் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க.
கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எல்லா விதமான சாத்தோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கிலோ காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். 30 மினிட்ஸ் அப்புறமா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி முழுமையாக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம காலிஃப்ளவர் பீசஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் அப்புறமா 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கணும், அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடி ஓப்பன் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஓப்பன்லேயே வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆக ஆரம்பிக்கும். பாருங்க, இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ரைஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் சப்பாத்திக்கு கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ புடலங்காயை தோல் நீக்கிட்டு உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நான் சிப்ஸ் பண்ணுற ஸ்லைசர் இருக்குல்ல, அதை வச்சு செதுக்கி எடுத்திருக்கேன். புடலங்காயை இந்த மாதிரி செதுக்கி நம்ம பொரியல் பண்ணுறப்ப சாப்பிட நல்லா இருக்குங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்து ஊற வைக்கிறதால புடலங்காய் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி சாஃப்டாக வந்துருங்க. இப்போ பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செதுக்கி வச்சிருக்க புடலங்காயை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே புடலங்காயில் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தோம், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இடையில அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை எடுத்துட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா நீங்கள் மல்லி இலை கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, நல்லா டேஸ்டான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு தண்ணி. இந்த மசாலாலாம் நல்லா சேர்றதுக்காக தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 10 பல்லு பூண்டு தோல் நீக்காமல் லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பூண்டு பிடிக்காது அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் வறுவல் நல்ல முறுமுறுப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்பப்போ கலந்து விட்டுக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம்.
இந்த ரெசிபியில் நம்ம சேர்த்த பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 விதமான பொரியல் வறுவல் ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.